10 மாசம் சுமந்து பெற்ற அம்மா ஒத்த பிள்ளைய காணும்னு சொல்லி பைத்தியக்கார நிலைமையில ட்ரெஸ்ஸை கூட பார்க்காம எதுவும் எனக்கு விலகினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எப்படி அதை பார்த்தணும்னு சொல்லி 10 மாசம் சுமந்து பெற்ற அம்மாக்கு இவ்வளவு வலி வேதனை இருக்கும்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் ரத்தத்தை கொடுத்தேனே, எத்தனை பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுக்குறியா ஸ்டீஃபன்னு சொன்னார். அந்த கழிப்பறையில் அந்த டாய்லெட்டில் முழங்கால் போட்டு யாரையும் என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாலும் பரவாயில்ல, எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்தவன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அந்த பாரம், அந்த துடிப்பு, அந்த அம்மா அந்த அந்த ரோட்டில் அந்த பெத்த பிள்ளைய தூரத்தில் அந்த அம்மா பார்த்துருச்சுன்னா அந்த உலகத்திலேயே அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த சந்தோஷத்தை உங்கள் அப்பாவுக்கு கொடுங்கங்க, நானும் கொடுக்க ஆசைப்படுறேன். அவர் பரலோகத்தில் ஏங்கி நிற்கும் போது பல ஜனங்களை கூட்டிட்டு போய் அவர் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தும் போது உங்களை பார்த்து அவர் எலும்பி நின்று வெல்கம் பண்ணுவார். நான் மட்டும் இல்ல, 12:53 24 வயசுல விபச்சார விடுதலை, ட்ரிங்க்ஸ்ல ரோட்ல விழுந்து கிடக்கானே, எனக்காக மட்டும் ரத்தத்தை கொடுக்கல, அவனுக்காகவும் தானே கொடுத்தாரு. அந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சுனாலே போதும். என்ன பிரதர் பண்ணணும்? அவங்கள பார்த்து சுய நினைவுல இருக்காங்களோ இல்லையோ, தெளிவா இருக்காங்களோ இல்லையோ, அண்ணே உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார் அண்ணே, உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார் சொல்லிட்டு போயிருங்களேன். அந்த விதை ஒரு நாள் ஆலமரமா மாறுங்க. நான் இன்னைக்கு சாட்சியா சொல்றேன், அது ஆலமரமா மாறும். உங்களுக்கே அவங்கள அடையாளம் தெரியாது, வந்து சபையில நிற்பாங்க. ஏன்னா இயேசுன்ற அந்த 3 எழுத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. 17 வயசுல ரோடா பஸ் ஸ்டாண்டா அசிங்கப்பட்டாலும் சரி, எத்தனையோ பேர் எச்சியை துப்புனாலும் சரி, பரவாயில்ல கழுதை, ஒரு நாள் இவங்க என்ன எச்சியை துப்புறாங்க, ஒரு நாள் பரலோகத்தில் இவங்க என்னை கட்டி அணைச்சு ஒன்னாலதான் நான் வந்திருக்கேன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் வரும். நான் அவர் தேவையை கொஞ்சம் செய்யலான்னு சொல்லி வீட்டை விட்டெல்லாம் மனிதர்களிடத்துல அம்மா அப்பா விட்டு பிரிந்து வெளியே வரும்போது எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எவ்வளோ கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வியாதியாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுங்களேன், உங்கள் தேவையெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவருக்காக நிற்கிற உங்களுக்கு அவர் நிற்க மாட்டார், அவர் தேவையை சந்திக்க மாட்டார், எல்லாமே செய்வார்.